டிஷ்யூம் டிஷ்யூ. ஏய் அத தொடாத, வரைஞ்சிட்டு தானே இருக்கேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். ஏய் ஏய் ஹோம்ஒர்க் செய்யாம ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம்ஒர்க் முடிக்கலனா உங்க அம்மா என்னதான் கத்துவா? அதெல்லாம் எங்க ப்ராப்ளம் கிடையாது. எது? உன் ப்ராப்ளம். ஏன் ப்ராப்ளமா? உங்க அம்மா வாய் அப்படியே இருக்கு. ரெண்டு வாயாடுற விளையாட போன்னு சொல்லுவேடா. ஹாய் டார்லிங்ஸ். ஏய் வா நண்பா. என்ன இந்த நேரத்துல? ஏய் ரெண்டு பேரும் போய் படிங்க போங்க. சண்டை போடக்கூடாது. போங்க. என்ன நண்பா, என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன்டா. நீ தான் ஹெல்ப் பண்ணும். என்ன மாட்டிக்கிட்ட சொல்லு. இவ்வளோ வருஷத்துல நான் என்னைக்காவது என் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேனா? இல்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கட்டாயப்படுத்தினீங்க. உங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டான்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சது தானே. இப்ப என்ன பிரச்சனை? உனக்கே தெரியும். மாயா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா. ஆமா. நானும் மதுமிதா வீட்டுக்கு போய் சண்டை போட்டு வந்தேன். இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கான். பேசி பெருசாக்குறத விட அமைதியா அனுப்பி வைக்கிறது தான் பெட்டர். சொல்லு நண்பா. டேய், ஜீவாக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடக்கலன்னா ஏன் கல்யாணம் எதுக்குன்னு அவகிட்ட நான் சொன்னேன். ஆமா. அவளும் அது சரிதானேன்னா நிச்சயதார்த்தத்துக்கு நான் போட்ட மோதிரத்தை கழட்டி கொடுக்கணும்னு அவ முடிவு பண்ணான். நானும் மோதிரம் கொடுக்கணும்ல, அதான நியாயம். என்ன சொல்ற நண்பா? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட். சரி, அப்போ நாளைக்கு பேசுவோமா? டைம் ஆச்சு, போய் ரெஸ்ட் எடு. ஏ இல்லடா, உன்கிட்ட நிறைய பேசணும். நண்பனை எப்படியாவது டென்ஷன் ஆகாம அனுப்பணும். ஆனா இந்த மோதிரத்தை கழட்டவே முடியலடா. அவ என் விரல்ல மோதிரத்தை போடலடா, திணிச்சு விட்டுட்டா. ஆமாமா, கரெக்ட் கரெக்டா பேசுற. இந்த மோதிரம் எப்படி மாட்டிக்கிச்சோ அதே மாதிரி நானும் மாட்டிக்கிட்டேன்டா. இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலடா. முடியல நண்பா. இப்போ பிரச்சனை தான் என்ன? எனக்கும் சரியா தெரியலடா. ஐ மீன், உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியலடா. நான் என் விரல்ல இருந்து இந்த மோதிரத்தை கஷ்டப்பட்டு கேட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப மாயா வந்து சொல்றா எனக்கு ஜீவா வேணும்னு. நான் என்னடா பண்றது? இனிமே எப்படிடா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இப்ப இதை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. உன்னை ஃபர்ஸ்ட் அனுப்பணும். நான் தான் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அவ்வளவு திட்டி வந்திருக்கேன். ஆமாமா, கரெக்ட். திட்டின. நானும் ஜீவா கிட்ட எப்படியாவது பேசுறேன்னு வச்சுக்க. அப்பாடி, பேசு. பாய், குட் நைட். நானே ஆனா விஷயம் அது இல்ல. ஐயோ, இன்னும் முடியலையா? இப்ப என் நிலைமை என்ன நண்பா? வெளிப்படையா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நீ இவ்வளவு நேரம் சொன்னதுல எனக்கு எதுவுமே புரியல நண்பா. இரு, நான் விளக்கமா முதல்ல இருந்து சொல்றேன். ஐயோ, தாங்காது நண்பா. பாவம், நானு இப்படியே பேசிட்டே இருந்தா பால்காரன் வந்துருவான். சரி, சுருக்கமாவே கேக்குறேன். ஐயோ, இப்ப நாங்க பண்ண நிச்சயதார்த்தம் இருக்கா இல்ல முடிஞ்சு போச்சா? இல்ல திரும்பவும் பேசி எங்க கல்யாணத்தை கண்டினியூ பண்ணணுமா? நான் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா மதுமிதா ஒத்துக்குவாளா? இந்த மோதிரத்துக்கு இனிமே மதிப்பு இருக்கா இல்லையா? இவ்வளவுதான்டா. இப்ப சொல்றா. அங்கிள், உங்க கையை கொடுங்க. எதுக்கு கொடுங்க சொல்றேன். இது என்கேஜ்மெண்ட் ரிங் தானே? ஆமா. அப்படின்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல என்ன கொடுக்க
குழப்பம்? போங்க பிக் அங்கிள். அப்படின்னா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நண்பா, குழந்தைங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுன்னு. அப்படின்னா அடுத்ததும் கல்யாணம் தான். உன் குழப்பம், என் குழப்பம், எல்லா குழப்பம் முடிஞ்சிருச்சு. அந்த கடவுளே உங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாரு. நீ போய் மதுமிதா வீட்டுல பேசுற, அவ்வளவுதான். ஓகேடா, பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட் கிட்ஸ். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். அப்பா, கொஞ்சம் பார்த்து இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா அக்கா சந்தோஷப்படுவாங்களே ஒழிய வருத்தப்பட மாட்டாங்கப்பா. உங்களை விட எனக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும். நிஜமா நம்ம குடும்பத்துக்காக அக்கா பண்ண தியாகம்பா இந்த கல்யாணம். ஆமாமா, கரெக்ட். அப்பா, நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. நான் நிச்சயமா ஒரு பெரிய மாடல் ஆவேன். அப்பா, அக்கா கேட்ட ஒரு பையனா பார்த்து நானே கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்ப்பா. அது நிச்சயமா காம்ப்ரமைஸ்க்காக இருக்காதுப்பா. அக்கா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையன் கூட நடக்கிற கல்யாணமா தான் இருக்கும். அம்மா, உனக்கு சின்ன வயசு, அனுபவம் பத்தாது. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேர் மத்தியில இப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது வேறம்மா. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். கல்யாணத்துக்கு இருக்கிற சக்தியே அதுதான்மா. காதலிச்சு கல்யாணம் பண்றது நல்லதுதான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறது புனிதமானதுமா. ரொம்ப சந்தோஷம். தெரியும் ஜோசியரே, எனக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லி வயித்துல பாலை வாத்துட்டீங்க. எப்ப 2 பேராலையும் நிச்சயதார்த்த மோதிரத்தை கொடுக்க முடியலையோ அப்பவே நான் நினைச்சேன் இந்த கல்யாணம் நடக்கும்னு. ரொம்ப நன்றி ஜோசியரே, நான் வச்சிடுறேன். முகம்தான் மனசோட கண்ணாடின்பாங்க. மனசு சரியில்லைன்னா முகமே சரியா இருக்காது. நாம பண்ணது தப்புன்னு உணர்ந்தா எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்களோட முகத்தை பார்த்து பேச தைரியமே வராது. சார், நான் அடிச்சது தப்புதான். அதை நான் நியாயப்படுத்தல. என்ன பார்த்து பேசு. சார், நான் மாயாவை அடிச்சது தப்புதான். அதை நான் நியாயப்படுத்தல. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீ நேரடியா பதில் சொல்லணும். நிஜமாவே நீ என் தங்கச்சியை காதலிக்கிறியா? ஆமா சார், நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன். அத வார்த்தையால சொல்ல முடியாது. அது ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? ஷூர் சார். அன்னைக்கு நடந்தது திரும்பவும் உன் வாழ்க்கையில என்னைக்குமே நடக்கவே கூடாது. அன்னைக்கு நான் வேணும்னு பண்ணல சார். ஏண்டா அப்படி பண்ணோன்னு இப்ப வரைக்கும் குற்ற உணர்ச்சியில நொந்துட்டு தான் இருக்கேன். ஆனா உன்கிட்ட நான் விளக்கம் கேட்கல. நடந்தது நடந்துருச்சு, அதை மறந்துரு. அதை இனிமே உன்னாலையும் மாத்த முடியாது, என்னாலையும் மாத்த முடியாது. இனிமே நடக்க போறத மட்டும் நாம பேசுவோம். இப்ப நான் உன்கிட்ட கேட்கறது ஒரு ப்ராமிஸ். அன்னைக்கு நடந்த மாதிரி திரும்பவும் என்னைக்குமே நடக்காதுன்னு உன்னால ப்ராமிஸ் பண்ண முடியுமா? நிச்சயம் அப்படி ஒரு விஷயம் இனிமே நடக்காது சார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். குட். உனக்கே தெரியும், மாயா என் மக மாதிரி. எனக்கு யார் எது பண்ணாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன்.
ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவங்கள யாராவது ஏதாவது பண்ணா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன். இத நீ எப்பவும் மனசுல வச்சுக்கோ. எங்க வீட்டு தேவதைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவளை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கோ. நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் அன்பா இருக்க ட்ரை பண்றேன் சார். ப்ராமிஸ். குட். நாம முடிவு பண்ணிருக்கிற தேதியில உங்க கல்யாணம் நடக்கும். முதல்ல மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு. உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண. நானும் உங்க வீட்டுல பேசுறேன். தேங்க்யூ சார். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சந்தோஷமா இரு. மது, எப்படி இருக்க மது? நிச்சயதார்த்தம் திரும்பவும் நின்றுடுச்சாமே. விஷயம் கேட்டு நான் ரொம்ப... என்ன வருத்தப்பட்டியா? ஆமா, அது என்னன்னா... இல்ல, இட்ஸ் ஓகே. என்னை பார்த்து யாராச்சும் இறக்கப்பட்டா அது எனக்கு பிடிக்காது. நிச்சயதார்த்தம் நிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பழக்கமாயிடுச்சு. ஆக்சுவலி இப்படி ஆனது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. மதுமிதா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தா நான் சொல்றது உனக்கு நல்லா புரியும். நீ சொல்றது எனக்கு புரியல. அது என்னன்னா, அதை எப்படி சொல்றது? உண்மையை சொல்லணும்னா, நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் தனியா இருக்க நீ அத்தனை தடவை சொன்ன. இப்ப நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு உடனே அது உனக்கு பிடிக்கலங்கிற. ஆமா, அன்னைக்கு அப்படி சொன்னேன், அது உண்மைதான். ஆனா சில சமயம் மனசுல ஒன்று இருக்கும், அதை வெளியே சொல்ல தைரியம் இல்லாம வேற என்னமோ சொல்லுவோம். அப்படி சொன்னதுதான் அது. நான் இப்போ சொல்ல போறது உனக்கு சுயநலமா கூட தெரியல. நான் தப்பு பண்ணிட்டேன் மது. உன்னை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு. இதெல்லாம் உன்னை பிடிக்காம இல்லை, நீ வேணானும் இல்லை. புரிஞ்சுக்கோ, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு சிச்சுவேஷன்ஸ் அப்படி, எனக்கு வேற வழி தெரியல. ஆனா உன் மேல நான் வச்சிருக்க காதல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்போ நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியல. என்னால அதை ஒத்துக்கவும் முடியாது. நிறுத்து. நீ இவ்வளவு சுயநலமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காதலிச்ச யாரும் தான் காதலிச்ச பொண்ணை கைவிடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது உனக்கு சுயநலம்னு தோணுச்சுன்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எங்க வீட்டாளுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி நானும் ஸ்ருதியும் சந்தோஷமாலாம் இல்லை.
சொல்லப்போனா அவ எனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. ஸ்ருதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்கிட்ட அவளை பத்தி பேச உனக்கு எப்படி மனசு வருது? எனக்கும் ஸ்ருதிக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். எனக்கு ஒரு சரியான மேட்ச்னு பார்த்தா அது நீதான் மது. என் மனசுல உனக்கு நான் கொடுத்த இடம் அப்படியே தான் இருக்கு. அது என்னைக்குமே மாறாது, மறக்கவும் முடியாது. உனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். நீ சரின்னு சொன்னா இப்ப கூட நான் ரெடி. இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன் மேல எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, நான் தனியா இருக்கேன், அதனால நீ கூப்பிட்ட உடனே நான் பின்னாடி வந்துருவேன் நினைச்சியா? ஹேய், நோ நோ நோ, நான் அந்த அர்த்தத்துல எதுவும் சொல்லல. நீ அந்த அர்த்தத்துல தான் சொன்ன, எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாளா நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்த. இல்ல, நீ ஒரு நல்ல சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. என்ன ஈஸியா உன் வலையில விழ வைக்கலான்னு கனவு கண்டிருக்க. ஐயோ சாச்சே, நீ இப்படி தனியெல்லாம் இருக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. போதும். கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா? அதுல நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்புமே கிடையாது. நம்ம ஜெனரேஷன்ல இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். நான் பண்ண தப்புக்கு ஒரு ப்ரைட்ஸ் பண்ண நினைக்கிறேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை முன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். அந்த கௌதம் எந்த வகையிலும் செட்டே ஆக மாட்டான். அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் நான் மட்டும்தான். மதுமிதா, கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தெரியும். நான் மோதிரம் பத்தி சொல்லல, நான் நேரடியாவே சொல்றேன். ஜீவாவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க. இத பத்தி எங்க அம்மா உங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கல்யாணத்தை பத்தியும் பேசணும். ஓ சாரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுங்க, நான் வேணா அப்புறம் வரேன். நோ இட்ஸ் ஓகே. இவர் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இவர் என் உட்பி கௌதம் பழனிசாமி. சரி, நீங்க பேசுங்க, நான் வரேன். சரி. ஐம் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே. நான் இங்க வந்ததே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசதான். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னாச்சு? உங்க கண்ணுக்கு நான் பொம்மை மாதிரி தெரியறேனா? ஹே, நான் என்னைக்கும் அப்படி நினைச்சது இல்லையே. இதுதான் உங்க பிரச்சனையே.
நீங்க எதையுமே நினைக்கிறது இல்ல, செஞ்சிடுறீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்க பண்ணிடுறீங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்ப நிச்சயதார்த்தம் பண்றீங்க, திடீர்னு வேண்டான்னு சொல்றீங்க, திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறீங்க. இப்படி தினம் தினம் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டீங்களா? என்ன பத்தி விடுங்க. எங்க அம்மா அப்பா நிலைமை என்ன? அவங்க எவ்வளவு நொந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சுட்டேன். என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. போதும், விட்டுடுங்க.